பணம் கட்டி சேர்த்து எங்களுக்குள்ள லேடிஸா சேர்த்து நாங்க காசு பார்க்கலாம்னு கிளம்பி வந்தோம். எங்களுக்கு படிப்பு கிடையாது. இந்த இடம் தான் போகணும், இந்த இடம் போகக்கூடாதுன்னு தெரியாது. எங்களை வந்து அரசு பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. ஒரு தண்ணி கூட இல்லாத, ஒரு டீ கூட இல்லாத நாங்க காலையில 5 மணி காசிக்கு போலான்னு வந்தோம். ராஜஸ்தான் பார்டர்ல வந்து எங்களை பிடிச்சிட்டாங்க. வழியில வந்து எங்களை பிடிச்சிட்டாங்க. எங்களை வந்து பஸ்ஸோட லாக் பண்ணிட்டாங்க. நாங்க இப்ப எல்லா வயசானவங்களும் உட்காந்துருக்கோம். பாண்டிச்சேரி ஏதாவது எங்களுக்கு பண்ணுங்க. 60,000 பணம் மிரட்டுறாங்க, வைக்கல வச்சு மிரட்டுறாங்க. எங்களுக்கு வண்டி எடுத்து அனுப்பி விடுற மாதிரி ஐயா வணக்கம் ஐயா. பாண்டிச்சேரியில காசு ஏற்ற வந்தோம். எங்களை இந்த மாதிரி நாங்க வழி வரும்போது எங்களை வழி மடக்கி ஆர்டி ஆபீஸ்ல என்ன கேட்டாங்க. சரி இப்ப கேக்குறாங்களா பணம், நம்ம எப்படி ஆர்டி ஆபீஸ் கட்டுற மாதிரி கட்டுறதுக்கு வந்தோம். அவங்க எங்களும் தொல்பூர் எங்களும் அங்க இருந்து வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து உள்ள போட்டுட்டு 60,000 கட்டுறாங்க. பூட்டிட்டாங்க. அது கூட வக்கீல உடஞ்சாக்குறாரு. அந்த வக்கீல் 20,000 பணம் கேக்குறாரு. இது என்ன, இது அநியாயமா இருக்குது. நாங்க ஊரை சுத்தி டெல்லிக்கு வந்தோம். நாங்க தாஜ்மஹாலை பார்க்க வந்தோம். எங்களை எந்த மாதிரி அநியாயம் பண்றாங்க. எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். எங்களுக்கு வந்து பசி தெரியல, சாப்பாடு இல்லாத, பட்டியா இல்லாத, பசிமா கிடைக்குது, காசு கிடையாது. பேசு எங்களை இந்த இடத்துல வச்சு பூட்டிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சட்டப்படி என்ன நடவடிக்கைமோ எடுங்க. எங்களை எல்லாரும் ரிலீஸ் பண்ணுங்க. பொதுமக்கள் எல்லாம் இங்கே தவிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் காலையிலேருந்து யாரும் சாப்பிடல வர.